64ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. 1980களில் முன்பகுதியில் பெருவிரைவு ரயில் நிலையம் கட்டுவதற்காக அரசாங்கத்திற்கு நிலம் தேவைப்பட்டது. 1983 ஜனவரி 10ஆம் தேதி கோயில் கேலாங் வட்டாரத்திற்கு மாற்றி அமைக்கப்படும் என்று இந்து அறக்கட்டளை வாரியம் அறிவித்தது. கேலாங் ஈஸ்ட் அவென்யூ 2இல் 993,000 வெள்ளிக்கு இடம் வாங்கப்பட்டு கோயில் கட்டப்பட்டது. 1987ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. கோயிலின் கட்டுமான பணிகள் தொடங்கின. அந்த காலகட்டத்தில் ஸ்ரீ சிவன் கோயில் இருந்த தீபங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் தற்காலிகமாக வைக்கப்பட்டிருந்தன. ஓம் நம சிவாய. சபா அழகாக கோயில் வரலாற்றை விரிவாக தமிழில் சொல்லிவிட்டார். இது சுருக்கமாக ஆங்கிலத்திலும் சொல்லிவிடுவோமே. The 150 years old Sri Sivan Temple will witness its third Maha Kumbhavashegam today, since it moved into its present site at Geylang East Avenue in 1991. The Sri Sivan Temple is characterized by classic features of both the North and South Indian architecture. The first Maha Kumbhavashegam year was held on 30th May 1993 and was graced by then Prime Minister of Singapore, Mr. Goh Chok Tong. The Maha Kumbhavashegam is typically performed every 12 years, or whenever major renovations are conducted and concluded. Today's Maha Kumbhavashegam is after the usual 12-year cycle that is not possible, or it was not possible, to conduct the Kumbhavashegam during the COVID situation in Singapore then. Though delayed just by a few years, the Temple Management Committee ensured all details and aspects of the temple were looked into to give devotees a fulfilling experience. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற வேண்டும் என்பது வழக்கம். ஆனால் இன்றைய குடமுழக்கு விழா 17 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறுகிறது. அதற்கு ஒரு முக்கிய காரணமும் உண்டு. கோவிட் நிலவரத்தின் போது கும்பாபிஷேகத்தை நடத்த இயலாமல் போனதே அதற்கு முக்கிய காரணம். எனினும் சில ஆண்டுகள் மட்டுமே தாமதமாக இந்த திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற இருக்கும் போதிலும் பிரம்மாண்டத்துக்கு இன்றைய கும்பாபிஷேகத்துக்கு சற்றும் கூட குறைவில்லை. நீங்கள் பார்க்கலாம். அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு விரிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நிகழ்ச்சி முழுக்க.